ஓம். திருச்சிற்றம்பலம். தினம் ஒரு மந்திரம். திருமூலர் திருமந்திரம். மூன்றாம் தந்திரம். வீராகமம். மந்திரம் 52. தொகுதி 11. அட்டமா சித்தி. எண்வகை சித்தி. பகுதி 1. பரகாய பிரவேசம். கூடு விட்டு கூடு பாய்தல். பாடல் 645. இடையோடு பிங்கலை என்னும் இரண்டும். அடைபடு வாயுவும் ஆரியே நிற்கும். தடையவே ஆறெழும் தன்சுடருள்ளே. மிடைவளர் மின்கொடி தன்னில் ஒடுங்கே. விளக்கம். நமது உடலில் ஓடும் இடைகளை பிங்கலை எனும் இரு முக்கிய நாடிகள் உண்டு. இதன் இயக்கம் இடது நாசி வழியாக ஓடுவது இடைகலை அல்லது சந்திர கலை என்றும், வலது நாசி வழியாக ஓடுவது பிங்கலை அல்லது சூரிய கலை என்று அழைக்கப்படுகிறது. இந்த நாடிகள் சாதாரண நிலையில் மூச்சு இந்த இரண்டின் வழியாகவே மாறி மாறி ஓடிக்கொண்டிருக்கும். யோக பயிற்சியின் மூலம் இந்த இரு நாடிகளிலும் சிதறி ஓடும் காற்றை ஒருநிலைப்படுத்தி அடக்கும் போது காற்று அமைதியடைந்து நடுநாடியான சுழுமுனைக்குள் நுழைய தொடங்கும். அவ்வாறு சுழுமுனைக்குள் நுழையும் பிராண ஆற்றல் உடலில் மூலாதாரம் முதல் ஆக்கே வரை உள்ள 6 ஆதாரங்களை ஒவ்வொன்றாக தடையின்றி தாண்டி மேலே எழும்பும். அங்கு ஒரு குளிர்ந்த பேரொளி உணர்வு தோன்றும். அந்த ஒளியின் நடுவே மின்னல் கொடியை போன்ற நுட்பமான குண்டலினி சக்தி விளங்கும். இறுதியில் பிராணாயாமம் செய்வோரின் உயிர் ஆற்றலானது அந்த மின்கொடி போன்ற சக்தியோடு ஒன்றி இறைநிலை எனப்படும் பேரின்பத்தை உணரச் செய்யும் என்பதே இப்பாடலின் மூலம் திருமூலர் சொல்லும் செய்தி. Explanation. There are two main nadis, the Idikkai and the Pingala, that flow in our body. The one that flows through the left nostril is called the Idikkai or the Chandrana, and the one that flows through the right nostril is called the Pingala or the Suryana. In the normal state, the breath flows alternately through these two nadis. When the air scattered in these two nadis is stabilized and controlled through yoga practice, the air calms down and starts entering the middle nadi, the Sujumunai. The prana energy that enters the Sujumunai in this way crosses the 6 sources in the body from the Muladhara to the Agya one by one without any hindrance and rises upwards. A feeling of cool radiance appears there. In the midst of that light, a subtle Kundalini energy like a lightning bolt will appear. Ultimately, the life energy of those who do pranayam will unite with that lightning bolt-like energy and will make them feel the bliss called the divine state, which is the message conveyed by Thirumular through this song. Yam petra inbam, peruga ivvayagam. இணைந்திருங்கள், அனைவருக்கும் பகிர்ந்திருங்கள். Presented by Subha Srinivasan. தமிழ் இலக்கிய பாசறை, கோயம்புத்தூர். நன்றி.